இனிய காலை வணக்கம். நான் உலகத்தை தில்லைத்தவன் லண்டனில் இருந்து. பொறிச்சொல் 933வது பொறிச்சொல். காயம். காயம் காயம் என்றால் எமது உடம்பை கொடுக்கிறது. ஒவ்வொருடைய உடம்பும் காயம் என்று சொல்லப்படும். நாங்கள் ஓடிப்போய் சறுக்கி விழுந்து விட்டால் மாறாத காயங்கள் ஏற்படும். அந்த காயங்கள் சில வேளை பெரிதாகி வலிகளை தந்துவிடும். ஒருவர் செய்த காயம், அதாவது எமக்கு ஏதாவது அடித்து அல்லது குத்தியோ கடித்தோ விட்டால் அந்த காயம் நாங்கள் இறக்கும் வரை அந்த காயம் எமது உடம்பில் தழும்பாக இருக்கும். அதாவது அடிபட்ட புண்ணை சொல்வார்கள். அதே போல் காயம், நாம் மிளகை காயம், மிளகுக்கு காயம், அந்த மிளகை நாங்கள் உட்கொள்வது சிறப்பாக இருக்கும். அதனுடைய பல நன்மைகள் உடம்புக்கு. அதே போல் கடுகை போட்டுத்தான், கடுகு சிறிதென்றாலும் காரம் பெரிதென்று சொல்லுவார்கள். அந்த கடுகை போட்டுத்தான் சமையலில் முதலில் தாளித்து கறிகளை வைப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு தேவை. ஒரு இலக்கை அடைய வேண்டுமென்றால் அதற்கு முயற்சி, நம்பிக்கையுடன் அந்த முயற்சி செய்தால் நாங்கள் அந்த முயற்சியில் வெற்றி அடையலாம். இலக்கு இல்லாமல் வாழவன் ஒரு சிட்டை இல்லாமல் இருப்பது போல இருக்கும். இதை போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இலக்கினை வைத்துத்தான் படிப்பார்கள். நன்றி, வணக்கம்.